அருணுமே பார்த்துட்டிங்கன்னா, முத்துவ என்னைக்குடா பழிவாங்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி முத்துவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அருணுகிட்டயே வந்து மாட்டிக்கிறாங்க. ஏன்னா, முத்து பார்த்தீங்கன்னா, பிரேக் பிடிக்காத கார கொண்டு வந்து அருணுக்கு வண்டி மேல மோதுனதுனால, அருண் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. "ஏன்டா உன்ன எனக்கு பிடிக்காதுன்னு தான் தெரியும். ஆனா இதுக்காக கார் ஏத்தி கொல்ல பார்க்குறியா? இவ்வளோ தான்டா இனிமேல் நீ ஆயுசுக்குமே கார் எடுக்க விட மாரி பண்றேன் பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து எவ்வளோ சொன்னாலும் கேட்காம முத்துவோட இழுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல இன்ஸ்பெக்டருமே வந்துட்டு, "சரி இவன காருக்கு எடுக்க விடாதீங்க. இவன புடிச்சுன்னு போய் ஸ்டேஷன்ல உள்ள தள்ளுங்க லாக்கப்ல. நான் வந்து பேசிக்கிறேன். நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளம்பி போயிடுறாரு. "ஏன்டா இத தான்டா நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன். உன்னைய காரே எடுக்கக்கூடாத மாரி பண்ணணும்னு நெனச்சேன். கரெக்ட்டா மாட்டிக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்ல, "சார் பதவி இருக்குன்னு திமிர்ல பேசாதீங்க சார். நான் தான் சொல்கிறேன்ல வேணும்னே இடிக்கல வண்டியில் பிரேக் பிடிக்காதனால தான் உங்கள் வண்டி மேலே வந்து மோதினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல டேய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா நட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போய் லாக்கப்புக்குள்ளே தள்ளிடுறாங்க. முத்துமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு தான் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதை எல்லாருமே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா என்னடா இவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லாருமே வந்துட்டு கண்டபடிக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ண இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிக்கும் தெரிய வர உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி ஏம்மா முத்துக்கு ஒரு அடிபட்டு இருக்குது அவன் போய் நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாமல் நீங்கள் என்னடா வீடியோ எடுத்துட்டுங்க நீங்களாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து கேட்க ஏய் சும்மா இரு அவன் போதையில் வந்து போலீஸ்காரன் வண்டி மேலே மோதனா சும்மா இருப்பாங்களா அதான் போலீஸ்கார் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ருதிக்கிட்ட சண்டை போடுறாங்க. 1000 தான் இருந்தாலும் வந்துட்டு அவர் மச்சினை அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி நீங்கள் என்னடான்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இப்படி வீடியோ எடுத்துருக்கீங்களே ச்சே இதுதான் உங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு முத்துக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அருணந்துட்டு யார் என்ன சொன்னாலுமே வந்துட்டு முத்துவை விடுற மாதிரி இல்லை. ஆனால் அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்த கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்காம வண்டியில் மோதினதுனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வரும். ஏன்ப்பா இப்படி அடிபட்டு இருக்காமே இது கேட்டையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதனால் வந்து மோதனான்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவனை விசாரிச்சே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா சொல்லுங்கள் சார் நான் ஆல்ரெடி எத்தனையோ முறை சொன்னேன் வண்டியில் பிரேக் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணாமல் என் மேலே இருக்கிற கோவத்தில் அவனை இழுத்துட்டு வந்து ஸ்டேஷனில் தள்ளிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. ஏன் அருண் இப்படியெல்லாம் பண்ணுற நீ வந்து பதவியில் இருக்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் வந்து விசாரிக்கணும்ல விசாரிக்காமல் கொண்டு வந்து இப்படி சேர்த்திடுவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருண் திருப்பியும் திட்டுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். மళ్ళీ இது பண்ணுற வீடியோ வந்து பார்த்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.